இத பாரு, நான் சொல்லிட்டேன், இந்த பேக் நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் சொந்தம். ஏய், நான் சொல்லிட்டேன், இந்த பேக் எடுத்தது நான் தான், எனக்கு தான் சொந்தம். மறுபடியும் சொல்றேன், இந்த பேக் எனக்கு தான் சொந்தம். நான் திரும்ப சொல்றேன், இந்த பேக் நான் தான் எடுத்தேன், எனக்கு தான் சொந்தம். இல்ல, எனக்கு தான் இந்த பேக் சொந்தம். எனக்கு தான் இந்த பேக் சொந்தம். நான் தான் சொன்னேன். எனக்கு தான் சொந்தம். நான் தான் சொன்னேன். என்னது அக்கம் பக்கத்துல யாரும் குடி இருக்கிறதுல எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும்? பெரியவங்க யாரும் வீட்டுல இல்லையா? யாரும் இல்ல. அப்பாடா, எதுக்கு இப்ப சண்டை? என்னன்னா அங்கிள்? அண்ணன். அண்ணன். டே அண்ணன். அண்ணன் போதும், டேய் வேண்டாம். ஓகே அண்ணன், ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, நானும் எவ்வளவு ஸ்கூல் கிரவுண்ட் வழியா வந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த பேக் மண்ணல்ல பாவமா அனாதையா இருந்தது. டேய், பேக் அனாதைதான்டா கிடக்கும், குடும்பத்தோடயா கிடக்கும்? கேளுங்க அண்ணன், அது அனாதையா இருந்ததுனால நான் அதை பார்த்து சொன்னேன், அங்க ஒரு பேக் அனாதையா இருக்கு, அதை எடுத்துக்கலான்னு. ஆனா இந்த பேக் எடுத்தது நான் தான். சோ அது எனக்கு தானே சொந்தம் தம்பி. தம்பி, அது உனக்கு தான் சொந்தம். குழந்தை நல்லா இருக்கு. இந்த பேக் நான் தான் பார்த்தேன், சோ எனக்கு தானே சொந்தம். ஆமா, கரெக்ட். பார்த்ததால உனக்கு தான் சொந்தம். இது நியாயம் இல்ல, அநியாயம், அக்கிரமம். டேய், கூட அந்த பேக் எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம் தம்பி. இந்த பேக் கடி. வெயிட் பண்ணு. இப்போ நான் கரெக்ட்டா தீர்ப்பு சொல்றேன். இன்னும் 2 நிமிஷத்துல இந்த பேக் யாருதுன்னு கரெக்ட்டா தெரிஞ்சு போயிடும். எனக்கு தான் சொந்தம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க தம்பி, என்ன வேணா பண்ணுங்க. ஹலோ, R7 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்களா? எஸ். கிரைம் பிரான்ச் டிலக்ஸ் பாண்டியன் பேசுறேன் சார். எஸ் சார், வணக்கம். சொல்லுங்க சார். சார், நாம இந்த ஏரியாவில் ஒரு வெடிகுண்டோட ஹேண்ட்பேக் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருந்தோம்ல சார், பேசணும் சார். அந்த வெடிகுண்டு போய் கிடைச்சிருச்சு சார். அது கபாலி காலனியில் சுப்பிரமணிய சிவா வீட்டில் இருக்கு சார். அதை எடுத்தது பையன் பேரு குட்டி பாரதி. தம்பி, நீ எடுக்கலையா? நான் இந்த பேக் எடுக்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. அம்மா, நீ கூட்டல, இதோ வரேன். கண்ணமாவும் எடுக்கலையா, குட்டி பாரதி எடுக்கலையா சார்? நான் பார்க்கவே இல்ல. ஓகே சார், நம்மளை பொறுத்தவரை வெப்பன்ஸ் கிடைச்சிருச்சு. எஸ் சார், நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நம்ம கடமை தானே சார் செய்யறோம். ஓகே, தேங்க்யூ. வெயிட்டா இருக்கு, லம்பா தெரும்போல் இருக்கு. லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். 3வது கல்யாணம் பண்ணிடலாம். வாணி, எங்க ஒருத்தரையும் காணோம்? என்னடா இது? என்ற வீட்டுக்குள்ள வந்து என்ற டேபிள் உட்காந்து கிமன் சாப்பிட்டு இருக்கிற நீ எதிர மாதிரி சேட்டா, எந்த சேட்டா இது? சாப்பிடுறவரை போய் பாதியில எழுந்திருக்க சொல்றீங்க? அது சரி, இந்த வித்தவுட் நாளைக்கு சினிமாக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொன்னானா? டிக்கெட் வச்சிருக்கானாம். அப்போ அந்த படத்தை நாளைக்கு பார்க்க வேண்டாம். சேட்டா, இன்னைக்கே பார்க்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கே வா. ஆமா, இன்னைக்கு அந்த படத்தோட ப்ரீவியூ ஷோ இருக்குது. அந்த படத்தோட மேனேஜர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒரு 4 டிக்கெட் இருக்குது, ஃபேமிலியோட போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. சாயந்தரம் போலாமா? எல்லாம் ரெடியா இருங்க, சாயந்தரம் போலாம். ஐயோ, அஜித் படம். எந்தா வித்தவுட் நோஸ் கட்டா மரிக்கோ. மண்டியில போ. வர நடக்கக்கூடாததெல்லாம் நடக்குது. நேற்று ராத்திரி மட்டும் அபிஷேக் அந்த சலங்கியோடையே இந்த காலனியில் நடந்து போயிருந்தான்னா இந்த காலனியே அவன் தான் சீரியல் கில்லர்னு முடிவு பண்ணி டென்னு கட்டியிருப்பாங்க. அதுவும் சலங்கு சத்தம் கேட்டும் கூட அவன் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகலையே, அதானே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் சலங்க சத்தத்தோட அவன் முத்திரை புடிச்சிட்டே வேற நடந்து போறான்.
ஜதிக்கு ஏத்த மாதிரி. அதனால அபிஷேக் தூக்கத்துல நடக்கிறத நம்ம நிறுத்தியே ஆகணும். முடிஞ்சா அவன் நடக்கிறதையே ஒட்டு மொத்தமா தடுத்து நிறுத்திடலாம். 11வது சார பேசாம கட்டிலோட கட்டி போட்டுடலாமா? இல்ல அவன் காலில் ஒரு இரும்பு குண்டை வச்சு சங்கிலியால கட்டி போட்டுடலாம். ஐயே, உனக்கு எப்பவுமே இப்படி உதவாக்குற ஐடியா தான் தோணும். நானும் தீப்தியும் போய் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணோம். அவர்கிட்ட அபிஷேக பத்தி சொன்னோம். பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன் நீங்க போய் பார்த்ததுக்கா? ஷோ, அந்த டாக்டருக்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்துதான். இப்ப சரியா போயிருச்சான். அடச்சே, அவன் ஒரு டாக்டர்னு அவனை போய் பார்த்துருக்கீங்களா? டேய், தப்பா பேசாதடா. அந்த டாக்டர் அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்காராம். எப்படி தூக்கத்திலேயே நடந்து அமெரிக்கா போயிட்டாரா? டேய் கோசு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த அபிஷேக் டே அண்ட் நைட் கண்டினியூஸா ஒர்க் பண்றதுனால தான் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கான். அதனால அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. இது அந்த டாக்டர் தான் சொல்லணுமா? ஏன் கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேனா? டேய், சொல்றது முழுசா கேளுடா. அபிஷேக் டெய்லி 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடணுமா? ஏன்னா விளையாடுறான அந்த டாக்டர். அபிஷேக் 7 மணிக்கே சாப்பிட்டு தூங்கினானா அப்ப எத்தனை மணிக்கு எழுந்து ஆஃபீஸ்க்கு போவான்? டேய் லூசு, அவர் சொன்னது ராத்திரி 7 மணிடா. ஐயே, தூங்க போறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணுமா? யார் மெடிடேட் பண்ணணும்? அவனா நாமளா? அபிஷேக் தாண்டா. கொஞ்சம் அவசரப்படாம கேள. டெய்லி ராத்திரி அவன் தூங்க போறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல குளிப்பாட்டி சூடா பால் கொடுத்து ரூம்ல சாஃப்டான மியூசிக் ப்ளே பண்ணி அவனை தூங்க வைக்கணுமா? தொட்டு இல்லையா கட்டு இல்லையா, வேற வேலை இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அவனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு எதுக்கு காப்பாற்றணும்? அவன் தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்ச உடனே வாசக்கதவை திறந்து வச்சோம்னா எங்கேயாவது போய் ஒழிஞ்சிடுவான் இல்ல? ஹலோ, என் முன்னாடி 11வது சாரை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்புறம் நீங்க தூங்கும்போது காதுக்குள்ள கட்டெரும்ப விட்டுருவேன். சும்மாடா, சும்மா தமாஷுக்காக சொன்னேன். ஒரு வாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடுவான்னு டாக்டர் சொன்னாரு. இதெல்லாம் ஓகே. தான் தூக்கத்திலே நடக்கிறத அவன் நம்பாதப்போ இதுக்கெல்லாம் ஒத்துப்பானா? நாம சொன்னா அவன் ஒத்துட்டு செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா அவன் மாட்டுக்கு தூக்கத்துல போய் எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம தானே மாட்டிப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே நிம்மதியா தூங்கணும்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்காம இதெல்லாம் அவனுக்காக செஞ்சுதான் ஆகணும். சரி சரி, 11வது சார் ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு. மெக்கானிக் சார், நீங்க போய் பாலை ரெடி பண்ணுங்க. எலிப்பல்லு, நீ போய் வெந்நீர் ரெடி பண்ணு. கண்ணடிக்கா, நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. நான் போய் அவன் ரூம் ரெடி பண்றேன். என்ன பைய கொடுத்துட்டு வரேன்னு போயிட்டு திருப்பி கொண்டு வரீங்க? பாதி வழியிலே மனசு மாறிட்டீங்களா? இல்லடா, இன்னும் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லடா கண்ணம்மா, இப்படி ஒரு பை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் அந்த கடையில யாருமே கொடுக்கலையா. அதனால இதை நாங்க யாருக்கிட்ட திருப்பி கொடுக்கறது, நீங்களே எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னான். அதான் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ அம்மாவுக்கு லக்கு. இதைத்தான் நாங்க அப்பவே சொன்னோமே. இப்போ வெட்டியா போயிட்டு வந்தா மிச்சம். அநியாயமா ஆட்டோக்காரருக்கு 140 ரூபா தண்டம். கடையில நம்ம வீட்டு போன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒருவேளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. உடனே வந்து கேட்காதவன் ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்தா கேட்பான். பட்டு புடவை நகையும் வீடு தேடி வந்திருக்குன்னா எப்படிப்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் அனுபவிச்சுட்டு போமா. உங்க அம்மாவுக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இனிமே தினமும் இந்த கடைக்கு போமா, ஏதாவது புதுசு புதுசா திங்கிறதுக்கு கிடைக்கும். மாப்பிள்ள, எங்கிட்ட இருக்கிற 1C வச்சு 1L. ஐ எம் சாரி மாப்பிள்ள, அந்த 1L வச்சு புதுசா ஒரு பிசினஸ்க்கு ஐடியா சொல்லட்டுமா? வேணாம். பணம் கையில இல்லாத போதுதான் நீங்க மட்டமான ஐடியா தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப பணம் கையில இருக்கு. நாம என்ன பண்றோம், ஒரு 2 நாள் எவனாவது இந்த பணத்தை கேட்டு வரானான்னு பாப்போம். அப்படி யாரும் வரல, அதுக்கப்புறம் அந்த பணத்தை செலவு பண்ணலாம். நான் ஐடியா தரேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது சேஃப்டி கிடையாது. கமான் வாங்க கிங்க. வா.
தெரியுமா பண்ணேன்? வந்தது வராதமா நேரம் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிடுன்றீங்களேடா. டேய் 7 மணிக்கே சாப்பிட்டா மறுபடியும் நைட் எனக்கு 12 மணிக்கு பசிக்கும்டா. நீ 12 மணிக்கு சாப்பிட்டாலும் மறுபடியும் 12:10 உனக்கு பசிக்குதே. 11 சார், உங்களுக்கு வந்திருக்கிறது பயங்கரமான வியாதி. இப்பயாவது கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வந்துடுறீங்க. ஆனா இந்த வியாதி முத்தி போச்சுன்னா கடல் தாண்டி போயிடுவீங்க, திரும்பி வரவே முடியாது. டேய் கடல்ல எப்படி நடக்க முடியும்? டேய் கடல் வரைக்கும் நடந்து போவே, அப்புறம் போயிடுவே. டேய் ஏதோ ஒரு நாள் பசிக்குதுன்னு தூக்க காலத்திலே நடந்து போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையாடா? ஏதோ ஒரு நாளா இருந்தா மன்னிச்சிருப்போம். ஆனா கடந்த 15-20 நாளா உன்னை வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த வியாதி இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வியாதி 1000ல் ஒருத்தனுக்கு தான் வரும். நீ 1000ல் ஒருவன். சாப்பிடுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா மத்த விஷயத்தெல்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்றது? மத்த விஷயமா? அப்படின்னா என்னடா? ஷூ, இவன் சும்மா இப்படிதான் சாப்பிடாம பேசிட்டு இருப்பான். வா நம்ம போய் அவனை சாப்பிட வைப்போம். ஐயோ டேய் வேணாம்டா, சொன்னா கேளுடா டேய். ஏய் எடு. நைட் உனக்கு ஏன் சாக்லேட்டா கேக்குது? சொன்னா கோழி பீட்சா வேணும். வேறயா? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. இந்தா. மந்திரத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி 15-20 நிமிஷம் அதையே திருப்பி திருப்பி சொல்லி மெடிடேட் பண்ண. மெடிடேஷன் வேற வேலை இல்ல. ஏய் ராத்திரில எழுந்து தூக்கத்துல நடக்கிறது இல்லாம இப்ப எழுந்து போக பாக்குறியா? ஏன்டா உயிரை வாங்குற? ஏய் மரியாதையா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு. பண்றா? கேட்க மாட்டாங்க. சில கோட்பாடுகள் இதில் உள்ளபடி செய்தால் மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியமும் தெம்பும் வளரும் என்று இந்துக்கள் விஷயத்தில் பலமான சந்தேகங்கள் இருப்பதை அடித்த அவர் போதும் படிச்சது, மெடிடேட் பண்ணு. இந்த பால். குங்குமப்பூ போட்டிருக்கிய? அரளிப்பூ போட்டிருக்கேன். டேய் ரொம்ப சீக்கிரமா என்ன சாப்பிட வச்சிங்கடா. கண்டிப்பா சொல்றேன், எனக்கு மிட் நைட் பசிக்க போது. ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சிருக்கியா? 2 பாட்டில் விஷம் இருக்கு, குடிக்கிறியா? இந்த பார், மரியாதையை குடிச்சிட்டு படுத்து தூங்கு. எழுந்து எங்கேயாவது போன இடிச்சிடும். இந்தா சக்கரையே போடல. டேய் குடுறா. இதோட காலையில 6 மணிக்கு தான் எழுந்திருக்கணும், புரியுதா? சுரேஷ் பாட்டு ரெடியா? ரெடி. போடு.
எவ்வளோ நேரம் செல்லம்மா? நீ தலையை சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வெளியே வரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு சீமந்தமே வந்துடும். கொஞ்சம் வெளியே வாயேன். இந்த பொம்பளைங்களே இப்படிதாங்க. என்னமோ கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் இவங்களை வேடிக்கை பார்க்க வரதான் நினைப்பு. உதட்டில் ஒரு லிப்ஸ்டிக்கு, தலையில ஒரு கொண்டை, விதவிதமான ஹேர் ஸ்டைலு. ஐய அவன் 50 மொய் எழுதினோமா, டைனிங் டேபிள் போய் சாப்பிட்டோமா, எஸ்கே பண்ணோமான்னு குறியா இருக்கான். இது புரியவே புரியாதுங்க இவங்களுக்கு. ஆம்பளைங்க தாங்க பெஸ்ட்டு. கிடைச்ச ஒரு காட்டன் பேண்ட்டை மாட்டினோமா, ஒரு டிஷர்ட்டை போட்டோமா, காலில் ஒரு ரப்பர் செருப்பை மாட்டோமான்னு போயிட்டு வந்துட்டே இருப்பான். அப்பா சொர்க்க வாசல் திறந்தாச்சு. அடி பாவி, இந்த இத்து போன புடவையை கட்டிட்டு வரதுக்காக உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? இருக்கிறதுலே சுமாரா இருக்கிற புடவை இது ஒண்ணுதான். இன்னொன்னு இருந்தது, அது எலி கடிச்சிருச்சு. அவ்வளோதானா? உங்ககிட்ட வேற புடவையே இல்லையா? ஆமா, பீரோ முழுக்க பட்டு புடவையா வாங்கி நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்க. நாங்க தான் கட்டிக்க மாட்டேங்கிறோம். சேல்ஸ் ஆண்டவனா பார்த்து 3 நாளைக்கு முன்னாடி உனக்கு 4 பட்டு புடவையும் கழுத்தில் போட்டுக்க நெக்லஸும் கொடுத்துருக்கான். அதில் உன்னை மாட்டின்னு வரக்கூடாதா? யார் வீட்டு புடவை நகையே யார் போட்டு வருது? புரியாம பேசுற பாத்தியா? திருப்பி கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்துல தான் அந்த கடைக்கு போனோம். ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் யாராவது அதை கேட்டு வந்தாங்களா? அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, அந்த பார்ட்டி ரொம்ப வசதி படைச்ச பார்ட்டியா இருக்கணும். இல்லைன்னா என்ஆர்ஐ பார்ட்டியா இருக்கும். அமெரிக்கா போற அவசரத்துல அவங்க பேக்கு பதிலாக உன் பேக்கை தவறுதலா எடுத்துட்டு போயிருப்பாங்க. செல்லம்மா, எவன் இடத்துல வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ற இந்த கலிகாலத்துல எனாம அந்த புடவையை கட்டிக்க மாட்டேன்றியே? இல்ல, என் மனசாட்சி இடம் கொடுக்கல. மனசாட்சியை பீரோல வச்சுட்டு பீரோல இருக்கிற பட்டு புடவையை வெள்ளேடு கட்டிக்கிட்டு கிளம்பு. ஏங்க, ஒருவேளை நான் வந்து ஆட்டோல பேக் மாதிரி இருந்தா? நீ ஆட்டோல ஏறின போது அந்த ஆட்டோல ஏதாவது பை இருந்ததா? இல்ல. அப்புறம் எப்படி ஆட்டோல அந்த பை மாறி இருக்கும்? இங்க பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு என்னோட கிளம்பு. தாலி கட்டுறதுக்குள்ள போய் ஆகணும். போட்டோக்காகவும் வீடியோக்காக வேணா 4 தடவை தாலி கட்டுவாங்க. நமக்காக மறுபடியும் தாலி கட்ட மாட்டாங்க. நீ வா. என்ன யோசனை? நீ வா வா, ஏன் சொல்றேன். வா. அடாடாடாடாடா, டப்பா குழந்தைக்கும் அந்த நெக்லஸ் டம்மியா இருந்தது. உன் கழுத்துக்கு வந்தோடனே பாரு, ஜொலிக்குது. அதே மாதிரி பட்டு புடவையும் கட்டிட்டு வந்துரு. அதுக்கும் ஒரு தனி மோசம் வந்துடும். வேண்டாங்க, அது பீரோலயே இருக்கட்டும். செல்லம்மா, உனக்கு எலியை வளர்க்கணும் ஆசை தான் மசாலோடைய கொடுத்து வள, பட்டு புடவை கொடுத்து வளர்க்காத. அத நம்ம கல்யாண நாளை நீ கட்டிக்க. அந்த சந்தோஷமான நாளை நீ இன்னும் நினைவுல வச்சிருக்கியா? சரி சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, போலாம்.